வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் பிரிட்டிஷ் இந்தியாவோட வரலாற்றுல ரொம்பவே முக்கியமானது. இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறோம்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. ஆனா நிஜமாவே அதிகாரம் கொடுத்தாங்களா? அதான் 1919ஆம் வருஷத்தோட மான்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள். வாங்க இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த முழு பகுதியும் ஒரே ஒரு கேள்வியை வச்சுதான் நாம பார்க்க போறோம். சிம்பிளான கேள்விதான். 1919ல வந்த இந்த சீர்திருத்தங்கள் நிஜமாவே இந்தியர்களுக்கு பவர் கொடுத்ததா இல்லையா? வாங்க, இதுக்கான பதில இப்ப தேடலாம். முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். எல்லாமே ஒரு பெரிய வாக்குறுதியிலேருந்து தான் தொடங்குது. அப்படி என்னதான் வாக்குறுதி கொடுத்தாங்க? வாங்க பார்க்கலாம். பல வருஷமா இந்திய தலைவர்கள் போராடிட்டு இருந்தாங்க, கோரிக்கைகள் வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுது. இந்தியாவை படிப்படியாக தன்னாட்சி நோக்கி கொண்டு போவோம், நிர்வாகத்துல இந்தியர்களுக்கும் இனிமே பங்கு இருக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்லையா? ஒரு பெரிய நம்பிக்கையே இது உருவாக்குச்சு. சரி, இந்த சீர்திருத்தங்களுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருந்தாங்க. இவங்களை இந்த சீர்திருத்தத்தோட சிற்பிகள்னே சொல்லலாம். ஒருத்தர் எட்வின் மான்டேகோ. இவர் அப்போ இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர். இன்னொருத்தர் லார்ட் செம்ஸ்ஃபோர்ட், அப்போதைய இந்திய வைஸ்ராய். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த 1919 இந்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்ததா இந்த சீர்திருத்தத்தோட மையப்புள்ளிக்கே வருவோம். இரட்டையாட்சின்னு ஒரு புது சிஸ்டம். இந்த பேரை கேட்டா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா இதுதான் முழு அதிகார பகிர்வையும் தீர்மானிச்ச ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இரட்டையாட்சினா என்ன? ரொம்ப சிம்பிள். மாகாணங்கள்ல இருக்கிற அதிகாரத்தை, அதாவது பவரை ரெண்டா பிரிக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் அதிகாரத்தை ஷேர் பண்றதுக்கு பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இப்பதான் நாம ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வர்றோம். சரி, அதிகாரத்தை ரெண்டா பிரிச்சாங்க. ஆனா அந்த அதிகாரங்கள் யாருக்கு போச்சு? உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு? இந்த ஸ்லைட பாருங்க, இது எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடும். அதிகாரத்தை ரெண்டு வகையா பிரிச்சாங்க. ஒன்னு ஒதுக்கப்பட்ட துறைகள், அதாவது ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ். இன்னொன்னு மாற்றப்பட்ட துறைகள், அதாவது டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். ஒதுக்கப்பட்ட துறைகள் பிரிட்டிஷ் ஆளுநரோட நேரடி கண்ட்ரோல்லையும், மாற்றப்பட்ட துறைகள் இந்திய அமைச்சர்களோட கண்ட்ரோல்லையும் இருந்துச்சு. சரி, இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னென்னு பாருங்களேன். நிதி, அதாவது காசு பணம். பாதுகாப்பு, போலீஸ். நீதித்துறை, அதாவது ஒரு அரசாங்கத்தோட உண்மையான பவர் எதுவோ அந்த முக்கியமான துறைகள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப பத்திரமா அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம இந்திய அமைச்சர்களுக்கு என்னதான் கிடைச்சது? கல்வி, சுகாதாரம், விவசாயம், இதெல்லாம். ஆனா ஒரு நிமிஷம், இதெல்லாம் முக்கியமான துறைகள் மாதிரி தெரியுது தானே? ஆனா இங்கேதான் ஒரு பிரச்சனை. இந்த துறைகளை நடத்தணும்னா பணம் வேணும்ல. அந்த நிதித்துறை யார்கிட்ட இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. அப்ப எப்படி வேலை நடக்கும்? இந்த நிலைமைய இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி தான். நீங்க ஒரு ஃப்ளைட்டோட கோ பைலட்னு வச்சுக்கோங்க. பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா ஃப்ளைட்டோட இன்ஜின், நேவிகேஷன், லேண்டிங் கியர்னு முக்கியமான எல்லாத்தையும் மெயின் பைலட் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். நம்ம இந்திய அமைச்சர்களோட நிலைமை கிட்டத்தட்ட இதேதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் நிஜமா யார்கிட்ட இருந்துச்சுன்னு. சரி, இந்த வாக்குறுதி எப்படி வெறும் ஒரு மாயையா, ஒரு தோற்றமா மாறுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த சீர்திருத்தத்தோட ஒரு பகுதியா மத்தியில 2 அவைகளை கொண்ட ஒரு புது சட்டமன்றத்தை உருவாக்குனாங்க. பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் மாதிரி, ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் வரப்போகுதுங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த புது மத்திய சட்டப்பேரவையில மொத்தம் 144 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆஹா, 144 பேர்! இந்தியர்களுக்கு நல்ல பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு தோற்றத்தை இந்த நம்பர் ஏற்படுத்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆனா இருக்கு. இந்த 144 மெம்பர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம், இந்திய அமைச்சர்கள் என்ன முடிவு வேணும்னாலும் எடுக்கலாம். ஆனா கடைசில கவர்னரோட முடிவு தான் ஃபைனல். அவன் நினைச்சா எதையும் ஒரே கையெழுத்துல மாத்திடலாம். இந்த ஸ்லைட் அந்த அதிகாரங்களை இன்னும் தெளிவா காட்டுது. இந்திய அமைச்சர்களோட எந்த முடிவையும் ஆளுநர் வீட்டோ பண்ணிரலாம், அதாவது ரத்து செஞ்சிரலாம். மாகாண அரசாங்கங்கள் மேல மத்திய அரசுக்கு முழு கண்ட்ரோல் இருந்துச்சு. கடைசியா இந்த கவர்னர் ஜெனரல சட்டமன்றத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதான் அந்த அதிகார மாயோட முழு உருவம். அப்போ இவ்ளோ அதிகார விளையாட்டுகளுக்கு பிறகு இதோட முடிவு என்னவா இருந்துச்சு? இந்திய தலைவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்திய தேசியவாதிகள் இத ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொன்னாங்க. இதுதான் அவங்களோட மொத்த கருத்தா இருந்துச்சு. கொடுத்த வாக்குறுதிக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க.
ஏன் இவ்ளோ பெரிய ஏமாற்றம்? ஏன்னா இந்தியர்களுக்கு மாற்றித் தரப்பட்ட அதிகாரம்ங்கிறது வெறும் பேரளவுக்கு தான் இருந்துச்சே தவிர அதுல உண்மைத்தன்மை துளி கூட இல்ல. ஒரு அழகான பரிசு பெட்டியை குடுத்துட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஆஹா, நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்பி வருவோம். 1919ல இந்தியர்களுக்கு உண்மையான அதிகாரம் கிடைச்சதா? பதில் ரொம்ப தெளிவா இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இந்த சீர்திருத்தங்கள் கொடுத்த ஏமாற்றம் தான் சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு, ஒரு தீவிரமான பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு விதையா இருந்திருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?